இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூர் ஊழியர்களின் நிகர வருமானம் 3.4 விழுக்காடு அதிகரித்தது. சிங்கப்பூரில் இவ்வாண்டு நடுத்தர மற்றும் குறைந்த வருமான பிரிவில் உள்ளோரின் நிகர வருமானம் உயர்ந்துள்ளது. பணவீக்க அடிப்படையிலான மதிப்பீட்டுக்கு பிறகு அந்த விவரம் தெரியவந்தது. இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியாவுக்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் வாழ்த்து கூறியுள்ளார். புதிய துறைகளில் சிங்கப்பூர் தாய்லாந்து ஒத்துழைப்பு. உணவு பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, பசுமை பொருளியல், மின்னிலக்க இணைப்பு உட்பட புதிய துறைகளில் சிங்கப்பூரும் தாய்லாந்தும் தங்களின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உள்ளன. மழையால் 6 மலேசிய மாநிலங்களில் பல்லாயிரம் பேர் பாதிப்பு. மலேசியாவின் 6 மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 37,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மக்களவை உறுப்பினராக பதவியேற்றார் பிரியங்கா காந்தி. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி கேரளாவின் பாரம்பரிய கசவு சேலை அணிந்து இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பதவியேற்றுக் கொண்டார். இது குறித்த கூடுதல் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன்.